ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷனோட சேட் அண்ட் லாகின் இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு ஃபைலில் ரைட் பண்ணி ஒரு ஃபோல்டர் லொகேஷனில் எடுத்துகிட்டு போய் சேவ் பண்ணுறோம். இப்போ யூசர்ஸ் அந்த ஆப்பில் இருக்க டேட்டாவெலாம் ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு மைக்ரேட் பண்ணணும்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரை மட்டும் கட் பண்ணி இந்த ஃபோனில் வந்து பேஸ்ட் பண்ணுறதுனால மைக்ரேட் ஆச்சுன்னா யூசர்ஸ்க்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும். இது யூசர்ஸ் மட்டும் இல்லை, ஹேக்கர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் OS மொபைல் டாப் 10 நம்பர் 2nd வல்னரபிலிட்டி இன்செக்யூர் டேட்டா ஸ்டோரேஜ். இப்போ ஹேக்கரோட இன்னொரு ஆப் ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ்க்கு ரீட் பர்மிஷன் வாங்கிருச்சுன்னா நீங்கள் சேவ் பண்ணியிருக்க ஃபைல்ஸையும் அதால் ரீட் பண்ண முடியும். ஸோ அதில் இருக்க சென்சிட்டிவான லாகின் இன்ஃபர்மேஷன் அண்ட் பர்சனல் சேட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த ஹேக்கருக்கு லீக் ஆகிடும். நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்போ உங்களோட டேட்டாவை இன்க்ரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி பாஸ்வேர்ட், கிரெடிட் கார்டோட இன்ஃபர்மேஷனை iOS-ஓட கீ செயின் அண்ட் ஆண்ட்ராய்டோட ஷேர்ட் என்கிரிப்டட் ப்ரிஃபரன்ஸ் மாதிரியான இன்பில்ட் ஸ்டோரேஜ் சொல்யூஷனில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்களும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இல்லைனா சென்சிட்டிவ் டேட்டாவை யூஸ் பண்ணுற ஆப்பை பில்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வல்னரபிலிட்டியை மைண்டில் வச்சு இந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் ஆப்பை சேஃப் அண்ட் செக்யூராக பில்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான கிறிஸ்பான இன்ஃபர்மேஷனுக்கு CloudWatch-ஐ ஃபாலோ பண்ணிக்கோங்க.